Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to discuss about how to make the sentence from the beginning for the beginners. So watch this video till the end. If you are watching my video for the first time, don't forget to subscribe. Click on the bell icon. This is for easy to find out in my upcoming videos. So remember again, don't forget to subscribe. Now let's go to move on the topic. நானும் எனக்கும் நீயும் உனக்கும் அவனுக்கும் அவளுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து வாக்கியங்கள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். எனக்கும் நானும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சப்ஜெக்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஐ வரும். ஆனால் நம்ம இங்கே ஐ போட மாட்டோம், மீ தான் போடணும். மீ டூ, எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது, எனக்கும் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது மீ டூ அப்படின்னு நம்ம போடணும். மீ டூ அப்படின்னு நம்ம போடும்போது நானும் எனக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நீயும் உனக்கும். இதுக்கு எப்படி போடுறது? ஐ வந்து மீன்னு சொன்னோம், யூ வந்து நீங்க மாற்றும் போது எப்படி தான் வரும் அப்படின்னா யூ தான் வரும். ஸோ யூ டூ. யூ டூ நீயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீயும் உனக்கும் அப்படின்னு சொல்லும்போது யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூடியூப் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு ஸ்டோரியில் வரும். யூடியூப் ப்ரூட்டஸ் நீயுமா ப்ரூட்டஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா எதிரிகள் எல்லாம் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணும்போது அவன் ஃப்ரெண்டான ப்ரூட்டஸ் கூட என்ன செய்வான், அவனை அட்டாக் பண்ணுவான். நீயுமா அப்படின்னு கேட்பான். ஸோ நீயும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூடியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்க, அவனுக்கும் அப்படிங்கும்போது ஹிம் டூ. ஹிம் டூ. அடுத்தது அவளுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹெர் டூ. ஹெர் டூ. அடுத்து அதுக்கும். ஓகே, அதுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் டூ. இட் டூ, அதுக்கும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா பிகினிங். இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வாக்கியங்களை நம்ம உருவாக்க போறோம். சரியா? இப்போ நானும் எனக்கும் சொல்லும்போது மீ டூ அப்படின்னு எழுதணும். நீயும் உனக்கும் அப்படின்னு சொல்லும்போது யூ டூ அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி அவனுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹிம் டூ. அடுத்தது அவளுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹேர் டூ. அதுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இட் டூ. இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாக்கியமாக எழுதலாம். இந்த வாக்கியம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நானும் போகலாம், நீயும் வரலாம், அவளும் விளையாடலாம், அவர்களும் வெல்லலாம், நாங்களும் ஜொலிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இதை எழுதும்போது நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நம்ம இங்கே மீ டூ அப்படின்னு நம்ம போடக்கூடாது, ஐ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சப்ஜெக்ட்ல வந்து மீ வராது, ஐ தான் வரணும். ஸோ நானும் போகலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. போகலாம் அப்படிங்கும்போது, ஸோ போகலாம் அப்படிங்கும்போது ஒரு பாசிபிலிட்டிக்கு, ஒரு எபிலிட்டி, நடக்கும், அந்த விஷயம் வந்து நடக்கும். அதனால நானும் போகலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். அப்போ என்னாலையும் போக முடியும், அப்போ முடியுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நானும் போகலாம், ஸோ ஐ கேன். போறது என்ன சொல்வோம்? கோ. ஐ கேன் கோ டு. ஐ கேன் கோ டு. நானும் போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன் கோ டு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீயும் வரலாம். ஓகே, நானும் போவேன், நீயும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நீயும் அப்படிங்கும்போது யூ. சப்ஜெக்ட் வந்து என்ன? யூ. நீயும் வரலாம், இங்கே ஒரு எபிலிட்டி இருக்கு. ஸோ கேன். யூ கேன். வரலாம்னும் போது கம். யூ கேன் கம் டு. நீயும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் கம் டு. அடுத்தது பாருங்க, அவளும் விளையாடலாம். ஓகே, ஏன் அவன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கா, அவளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சப்ஜெக்ட் என்ன வரும் அப்படின்னா ஷீ. ஷீ. அதே பழையபடி தான் என்ன போடணும், கேன். ஷீ கேன். விளையாடுறதை நம்ம என்ன சொல்லுவோம், பிளே. ஸோ ஷீ கேன் பிளே டூ. அவளும் விளையாடலாம். she can play too. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்றது என்ன அப்படின்னா ஜெயிக்கிறது. ஓகே, அவர்களும் வெல்லலாம். ஸோ இங்கே அவர்களுங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா தே.
தேக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கேன். They can win. They can win too. Okay, they can win too. அவர்களும் வெல்லலாம். நாங்களும் ஜொலிக்கலாம். ஓகே, நாங்களும் என்ன செய்யலாம்? ஜொலிக்கலாம். ஜொலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறது, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி ஆகிறது தான் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் ஜொலிக்கலாம் அப்படிங்கும்போது நாங்களும் அப்படின்னு சொல்லும்போது we. நாங்களும் அப்படின்னா we. ஸோ we can. ஜொலிக்கிறதுனா என்ன அப்படின்னா ஷைன். we can shine too. நாங்களும் ஜொலிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த சென்டென்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நானும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் கோ டு அப்படின்னு எழுதணும். நீயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் கம் டு அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள், அவளும் விளையாடலாம். ஷீ கேன் ப்ளே டு. அவர்களும் வெல்லலாம். தே கேன் வின் டு. நாங்களும் ஜொலிக்கலாம். we can shine too அப்படின்னு சொல்லணும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற verb எல்லாமே கோ, கம், ப்ளே, வின், ஷைன். இந்த verb எல்லாமே verb one ஃபார்மேஷன், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மேஷனில் தான் எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த வாக்கியத்தை பாருங்கள், எனக்கும் தெரியும். ஓகே, எனக்கும் தெரியும் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறாங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே எனக்கும் சப்ஜெக்டில் எழுதும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தெரியும் அப்படிங்கும்போது நோ, ஐ நோ. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ நோ டு, எனக்கும் தெரியும். அடுத்தது பாருங்க, எனக்கும் தெரியாது. ஓகே, எனக்கும் தெரியும்னு சொல்லும்போது டு யூஸ் பண்ணோம். பட் எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேற என்ன யூஸ் பண்ணுறது? ஸோ எனக்கும் தெரியாது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம சப்ஜெக்ட் என்ன போடணும்? எப்பயும் போல் சப்ஜெக்ட் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஐ. எனக்கும் அப்படிங்கும்போது ஐ. தெரியாது அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது? நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஐ டோன்ட். டோன்ட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஐ டோன்ட் நோ. தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. பட் எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் நோ எய்தர். ஓகேவா? எய்தர்னு போடணும். எனக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அந்த டைம் நீங்கள் டு யூஸ் பண்ணக்கூடாது, எய்தர் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஐ டோன்ட் நோ எய்தர், எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. எனக்கும் பதில் தெரியும். ஓகே, ஒரு கொஷின் வந்து மிஸ்ஸு கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஷினாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும் சொல்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டால கை தூக்குவாங்க. எனக்கும் தெரியும், எனக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே எனக்கும் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஐ வந்துடணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எனக்கும் தெரியும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எனக்கும் பதில் தெரியும். ஓகே, அப்போ நம்ம இதில் எது தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பதில்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ நோ, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பதில், த ஆன்சர். ஸோ எனக்கும் வந்துட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போடணும்? டு. ஓகே, எனக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ நோ த ஆன்சர் டு. எனக்கும் பதில் தெரியும். அடுத்தது எனக்கும் பதில் தெரியாது. ஓகே, ஏதாவது டஃப்பான கொஷின் கேட்கும்போது ஸ்கூலில் என்ன செய்வாங்க? யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஐயோ என்கிட்ட கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்போம். உடனே என்ன செய்வோம்னா நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகே, உனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எனக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குது. இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம சோலோவாக இருக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்தா நம்ம கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். ஓகே, இது ஸ்கூல்லலாம் அடிக்கடி நடக்கும். ஸோ எனக்கும் பதில் தெரியாது. ஸோ தெரியும் அப்படிங்கும்போது நம்ம பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதணும். ஸோ தெரியாது அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் எழுதியிருக்கோம் ஆல்ரெடி. அதே தான், ஐ டோன்ட் நோ த ஆன்சர்.
ஐ டோன்ட் நோ த ஆன்சர். ஸோ எனக்கு பதில் தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். ஸோ இங்கே எனக்கும் பதில் தெரியாது அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன போடணும், நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தால் எய்தர் அதையும் ஆட் பண்ணணும். ஐ டோன்ட் நோ த ஆன்சர் எய்தர் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ எய்தர்ங்கிறது வந்து நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதுவே பாசிட்டிவ் ஃபார்மாக இருந்தால் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சென்டென்ஸை எனக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது பாசிட்டிவில் ட்ரூன்னு யூஸ் பண்ணணும். அதுவே தெரியாது, அதாவது நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா நம்ம எய்தர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த வாக்கியத்தை பாருங்க, கிளாஸ்ல எல்லா லெசனுமே புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு சில லெசன் வந்து டக்குன்னு புரிஞ்சிடும், ஒரு சில லெசன் வந்து புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, எனக்கும் புரிந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே சப்ஜெக்ட் என்ன போடணும் அப்படின்னா ஐ. ஸோ புரிந்தது அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு. ஸோ எனக்கு புரிந்தது அப்படிங்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறோம். எனக்கும் புரிந்தது அப்படின்னு சொல்லும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் டூ அப்படின்னு போடுறோம். ஸோ புரிந்தது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னா நடுவில் என்ன செய்வாங்க, மிஸ் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற விஷயங்கள். இதுவே நம்ம பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க, எனக்கும் புரியலை. ஓகே, ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒருத்தங்களுக்கு புரியலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் புரியலை அப்படின்னு சொன்னால் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வந்துடணும் அப்படின்னா டோன்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கும் புரியலை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எய்தர். ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எய்தர். ஓகே, எனக்கும் புரியலை அப்படிங்கும்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எய்தர். எனக்கும் அந்த பாடம் புரிந்தது. ஸோ நம்ம அடிஷ்னலாக என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா அந்த பாடம். ஓகே, அந்த பாடத்தை நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். அப்போ நம்ம எப்பயும் போல் இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். என்ன எழுதணும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே எனக்கும் அந்த பாடம் புரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடம் தட். ஸோ தட் லெசன். ஓகே, அந்த பாடம் அப்படிங்கும்போது லெசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லெசன் டூ. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸை எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சப்ஜெக்ட்டு வேர்ப்பை மட்டும்தான் மாற்ற முடியாது. அதுக்கு அடுத்து அடிஷ்னலாக வர்ற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி போட்டு நம்ம சென்டென்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கும் அந்த பாடம் புரியலை. இது வந்து நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக, இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன போடணும், அந்த பாடம் that lesson. that lesson either நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடணும், either. I don't understand that lessons either அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதை நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒரு டைம் எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ நம்ம எழுதி போடும்போது அந்த சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸும் கரெக்டாக இருக்குதா, ஒருவேளை ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை சென்டென்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எனக்கும் அது கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எனக்கும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போட்டுருவோம் அப்படின்னா ஐ போட்டுருவோம். இங்கே வந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கிடைத்ததுங்கும் போது நம்ம கெட்டுன்னு போடக்கூடாது, காட். ஐ காட் அப்படின்னு தான் போடணும். எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு காட்டுன்னு போடணும். அது அப்படிங்கும்போது இட் வந்துடணும். ஐ காட் இட் டூ. ஓகே, ஐ காட் இட் டூ. எனக்கும் அது கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கும் அது கிடைக்கல. எனக்கு அந்த இது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அது பாஸ்ட்ல சொல்றாங்க. பட் அவங்க பக்கத்துல இருக்கவங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஐ டோன்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல எழுதும்போது டோன்ட்னு எழுதணும். அதுவே பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா டிடன்ட்னு எழுதணும். இங்க ஐ டோன்ட் கெட். ஓகே, ஐ டோன்ட் கெட், கிடைக்கல, எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது ஐ டோன்ட் கெட் அப்படின்னு சொல்றோம். ஐ டோன்ட் கெட் அது அப்படிங்கும்போது இட் யூஸ் பண்ணணும். அடுத்தது நெகட்டிவ் ஃபார்ம்னால நம்ம என்ன போடுறோம், எய்தர் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே, ஐ டோன்ட் கெட் இட் எய்தர், எனக்கும் அது கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ஒருவேளை இதை நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா ஐ டோன்ட் யூஸ் பண்ணணும். ஐ டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஐ டிடன்ட். ஓகே, ஐ டிடன்ட். நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதும்போது டிடன்ட் போட்டிருக்கோம், அதனால நம்ம இங்க காட் போடக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் எனது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், ரெண்டுமே பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. ஸோ ஐ டிடன்ட் கெட் இட் எய்தர். ஓகே, ஐ டிடன்ட் கெட் இட் எய்தர், எனக்கும் அது கிடைக்கல அப்படிங்கிறத பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா இந்த மாதிரி எழுதணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா ஐ டோன்ட் கெட் இட் எய்தர் அந்த மாதிரி எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கும் ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது. ஓகே, எனக்கும் ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடைத்ததுக்கு நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கெட். எஸ், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து ஐ. ஐ கெட், என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட். இதை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதுறோம். ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட், எனக்கும் ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது அப்படிங்கும்போது ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட் டு, எனக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா கெட்டுக்கு பதிலாக காட், இதை மட்டும் மாத்திக்கிங்க அப்படின்னா அது வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு மாறிடும். இப்போ அடுத்தது பாருங்க, எனக்கும் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கல. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ டோன்ட். ஐ டோன்ட் கெட் ஃப்ரீ டிக்கெட். ஐ டோன்ட் கெட் ஃப்ரீ டிக்கெட் எய்தர். நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன வந்துடணும், எய்தர். ஓகே, ஐ டோன்ட் கெட் ஃப்ரீ டிக்கெட் எய்தர் இந்த மாதிரி எழுதணும்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல மாறிடுது. ஸோ இதே சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். இந்த வாக்கியத்தை பாருங்க, எனக்கும் அந்த படத்துக்கான ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எழுதின ஒரு வாக்கியம் தான், நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அந்த படத்துக்கான அப்படிங்கிறத மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம். கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன போடுவோம் அப்படின்னா ஐ கெட் அப்படின்னு போடுவோம். எனக்கு கிடைத்தது, என்ன கிடைத்தது அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட். ஸோ ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட். ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட், எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட். ஸோ இப்போ நம்ம அடிஷனலாக சேர்க்க போகிறது அந்த படத்துக்கான அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட் ஃபார், காண காக அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். ஃபார் தட் மூவி. ஓகே, அந்த படத்துக்கான ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது அப்படிங்கும்போது ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட் ஃபார் தட் மூவி அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே எனக்கும் போட்டிருக்கிறதுனால நம்ம அடிஷனலாக என்ன போடணும் அப்படின்னா டூவை அதில் ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகே, டூவை ஜாயின் பண்ணி எழுதணும். ஐ கெட் ஃப்ரீ டிக்கெட் ஃபார் தட் மூவி டூ, எனக்கும் அந்த படத்துக்கான ஃப்ரீ டிக்கெட் கிடைத்தது அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுவே நெகட்டிவ் ஃபார்ம்ல கிடைக்கல அப்படின்னு எழுதும்போது ஐ don't get free ticket. எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கல for that movie, அந்த படத்துக்கான அப்படிங்கும்போது for that movie, அந்த படத்துக்கான ஃப்ரீ டிக்கெட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நம்ம எய்தர் அதையும் ஜாயின் பண்ணி எழுதுறோம். ஓகே, எய்தர்னு ஜாயின் பண்ணி எழுதுறோம், அவ்வளோதான். எனக்கும் அந்த படத்துக்கான ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லும்போது ஐ டோன்ட் கெட் ஃப்ரீ டிக்கெட் ஃபார் தட் மூவி எய்தர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ இதை நம்ம பாசிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தால் ஐ காட்.
கெட்டை வந்து காட்டை மாற்றிட்டோம்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே டோட்டலாக என்ன மாறிடும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் மாறிடும். இங்கே அதே இதுதான், இங்கே டோன்ட்டுக்கு பதிலாக டிடின்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டென்ஸ் எந்தமா மாறிடும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எய்தர்னா என்ன, ட்ரூனா என்ன, எய்தரை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், ட்ரூவை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. See you on next video.